விருச்சிக ராசியை பொறுத்தவரை விருச்சிக ராசிக்கு உரிய கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய் தான். ஏற்கனவே மேஷ ராசிக்கு உரிய கிரகமும் செவ்வாய் தான் பார்த்தோம். அதே போல் இங்கே விருச்சிக ராசிக்கு உரிய கிரகமும் செவ்வாய் தான். ஆனால் அங்கே இருக்கிற செவ்வாய்க்கு வேறு பவர், இங்கே இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு வேறு பவர். அப்போ விருச்சிக ராசியில் பிறந்தவங்க அத்தனை பேரும் முருகனை வழிபடலாமாங்கிறத விட முருகனை விட அம்மன் வழிபாடு ரொம்ப சிறப்பு தரும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது விருச்சிக ராசியில் நீங்கள் பிறந்து செவ்வாய் நல்ல நிலைமையில் இருந்தால் உங்களுக்கு அம்மன் வழிபாடு பெரிய அளவுக்கு கை கொடுக்குங்கிறத மறந்துடக்கூடாது. அதுக்காக முருகனை வழிபடக்கூடாது அப்படிங்கிற அர்த்தம் இல்லை. மேஷத்தில் விட விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க அவங்களுக்கு முருக வழிபாடை விட அம்மன் வழிபாடு கை கொடுக்கும் அப்படிங்கிறது ரொம்ப தெரிஞ்ச விஷயம். அதுவும் எந்த மாதிரி அம்மன் அப்படின்னு பார்க்கும்போது விருச்சிகம் அப்படின்னு பார்த்தாலே நீங்கள் இந்த கிணறு, பாழடைந்த இடம், இந்த மாதிரி இடங்கள்லாம் சொல்லியிருக்கோம்ல, அந்த மாதிரி இடங்கள் அதை விட்டு கொஞ்சம் நீர்நிலைகளை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த மாதிரி அம்மன்களை வழிபடும்போது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குங்கிறது தான் இந்த இடத்துல நாம் சொல்ல வரோம்.